சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, தற்போது ஈரான் போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த போரில் நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் கட்டமா அமெரிக்காவோ யூரோப் நாடுகளோ அல்லது எந்த இஸ்ரேலோ எண்ணி பார்க்க முடியாத ஒரு தாக்குதலை அமெரிக்கா சந்தித்து வருகிறது, இஸ்ரேல் சந்தித்து வருகிறது. ஈரானை கட்டுப்படுத்த முடியாத தாக்குதல் தொடர்கிறதற்கு பின்னணி காரணம் என்ன? நேற்று வெள்ளிக்கிழமை அவர்கள் ஒரு புதிய பேரிட்ட தாக்குதலை தொடர்ந்தார்கள். அந்த தாக்குதலின் பெயர் யா ஹுசேன் இப்னு அலி ஏஎஸ் என்ற பெயரில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு புது தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய படைகள் தாக்கினார்கள். இந்த நிலையில் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள்கிட்ட இதுவரைக்கும் இருந்தக்கூடிய 2012ஆம் ஆண்டிற்கு முன்பு உள்ள பழைய கன்வென்ஷனல் ஆயுதங்களை மட்டும்தான், அதாவது அடிப்படையான பழைய ஆயுத மிசைல்களை நாங்கள் இதுவரை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு வார காலமாக கடந்த உள்நாட்டு காலை 7:30 மணிக்கு இமாம் கொமேனி படுகொலை செய்யப்பட்ட பின்பு தொடங்கிய இந்த போரில் நாங்கள் உள்நாட்டு அதாவது பழைய ஆயுதங்களைத்தான் நாங்கள் கன்வென்ஷனல் ஆயுதங்களை மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இனிதான் எங்களுடைய உண்மையான ஆயுதத்தினுடைய விவகாரம் வெளிப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுவதை பார்க்கின்ற போது இறுதி வரை போர், மரணம் ஒன்றுமே எங்களுக்கு நன்மையாக அமையும் என்றால் மரணத்தையும் நாங்கள் சந்திக்க தயார் என்கின்ற அளவிலே அது ஒரு உச்சபட்ச நிலைக்கான ஒரு போர் சூழலை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரான் நாங்கள் எதற்கும் தயார், இனிவரும் காலங்களில் புதிய ஆயுதங்களை பயன்படுத்த போவதாக கூட கடுமையான எச்சரிக்கை செய்திருப்பதையும் நாம் இப்போது பார்க்கிறோம். இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய மைக்ரோசாஃப்ட் மற்றும் அமேசான் நிறுவனங்களை துல்லியமாக அழித்து நாசம் செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல், அமெரிக்காவுடைய நிலைகளின் இந்த தாக்குதலுக்கு பின்பு என்ன காரணம் என்றால், இதுவரை இப்படி ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. 2 காரணங்களால் அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. முதலாவது காரணம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய தொழில் வருமானம் வரக்கூடிய எல்லாவற்றையுமே அவர்கள் அடித்து நாசம் செய்ததை, இவ்வளவு ஆழமான ஒரு திட்டத்தை ஈரான் வகுத்து கொடுத்தது யார் என்பதுதான் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி. இறந்து போன இமாம் அலி காமெனியுடைய ப்ளூ பிரிண்ட் மேற்பில் இந்த மேட்ச் நடக்கிறது, இந்த போட்டி நடக்கிறது, இந்த தாக்குதல் நடக்கிறது என்றாலும் சமீப காலமாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள், டிஃபென்ஸ் ஸ்டார் மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய ஏர் ஸ்ட்ரைக்கர் F-35, ராப்டார் 22 மற்றும் அமெரிக்காவினுடைய 18AE ஹார்னெட் போன்றவைகள் எல்லாமே செயலிழந்து போய்விட்டது. அப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே போன்று இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவுடைய ரேடார் கருவிகள், அமெரிக்காவினுடைய கப்பல்கள், அமெரிக்காவினுடைய தாக்குதல் யுக்தி எல்லாம் 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 மடிந்து போய்விட்டிருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு வருமானம் வரக்கூடிய மத்திய கிழக்கு, சவுதி அரேபியா, அல் உதி தளம் கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், பஹ்ரைன், அதே போன்று ஒமன், குவைத், இவ்வளவு இடங்களையும் காலி செஞ்சிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் வெளியே போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, எலிமினேட்டட். இன்னும் பல ஆயிரக்கணக்கான வீரர்களை, 40,000 50,000 வீரர்களை நாங்கள் 30,000 பேரை கொத்தி தூக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்ப அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்கு வழி இல்லை. அமெரிக்க வீரர்கள் தப்பிச் செல்வதற்கு வழி இல்லை. விமானங்கள் இல்லை, கப்பல்கள் இல்லை, எதையும் தாக்குகிறார்கள். இப்பொழுது அமேசான் கம்பெனியை, மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை அவர்கள் அடித்து ஒட்டுமொத்த டேட்டா சென்டர்களையும் கலைத்திருக்கிறார்கள்.
இதன் விளைவாக திக்கு திணறி போயிருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவுக்கு வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி டேட்டா சென்டர் அமேசான், இது நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், பழைய செய்தி அல்ல இது. வரும் காலங்களில் $8 பில்லியன் மதிப்பீட்டில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற இந்த நிறுவனங்களைத்தான் இனி இந்த பகுதிக்கு நீ வரக்கூடாது, உன் நாட்டுக்குள்ளே இரு, அமெரிக்காக்காரன் இங்கே யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் இன்று பஹ்ரைன்ல, ஓமன்ல, கத்தர்ல, ஜோர்டான்ல, சவுதி அரேபியாவில், UAE அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அல் உதீது தளம் போன்ற மிகப்பெரிய தளங்கள், அவற்றில் இருக்கும் ரேடார் சிஸ்டங்கள், டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், தாட் சிஸ்டம் எல்லாமே காலி செய்யப்பட்டு விட்டது. இதை அவர்களுக்கு இவ்வளவு துல்லியமாக சொல்லிக் கொடுத்தது யார் அப்படின்ன கேள்விக்கு நேற்று ஹுசைன் இப்னு அலி ஏஎஸ் என்ற பெயரிலே இந்த தாக்குதலில் நேற்று கதறடித்த சம்பவத்தை பார்த்தோம். அதை சொல்வதற்கு முன்பு புட்டின் மற்றும் சீனா மிக தெளிவாக இந்த போரை தோல்வி அடைந்து விடக்கூடாது என்பதில் பின்னணியில் இருந்து துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து, எப்படித்தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து தாக்கினார்களோ அதை போன்ற ஒரு தாக்குதலை அவர்கள் மேம்படுத்தி பெரும் அழிவையும் நாசத்தையும் ஏற்றி வருகிறார்கள். அமெரிக்கா தனது பொருளாதாரத்தை வைத்துத்தான் R&Dயின் மூலம் இராணுவ கட்டமைப்புகளை அவர்கள் சமன்படுத்துகிறார்கள், முன்படுத்துகிறார்கள். அமெரிக்கா இந்த இராணுவ நிலைகளை சமன்படுத்துவது, அமெரிக்கா இந்த இராணுவ விவகாரங்களை மேற்கோள் காட்டுவது எல்லாமே நாங்கள்தான் மத்திய கிழக்கில் என்று சொன்னதை முறியடிப்பதற்கு ஈரானுக்கு திட்டத்தை வடிவமைத்து கொடுத்தது புட்டின் என்பது இப்போது தெளிவாயிருக்கிறது. ஏற்கனவே யார் என்று பார்த்தோம். இந்த போரில் புட்டின் நேரடியாக இந்த கன்ஃபரண்டேஷன், அதாவது பேட்டில் ஜோனில் நேரடியாக இறங்க மாட்டார்கள் என்பதை தாண்டி தற்போது அவர்கள் நேரடியாக இறங்குவதன் காரணம், உக்ரைனில் 4 ஆண்டுகளாக நடந்திருக்கிற போரில் யூரோப்பிய யூனியனும் மற்றும் அமெரிக்கா தங்களுக்கு பெரும் கேடுகளை விளைத்ததாக அதற்கு சரியான சந்தர்ப்பம் இது என்பதை நன்குணர்ந்த ரஷ்யா இப்போது இவற்றில் நேரடியாக ஈரானை தோற்கடிக்க கூடாது. இரண்டாவது, சீனா அவற்றினுடைய செய்வதி படங்களின் மூலம் மிக தெளிவான காட்சி பொருளை அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அமெரிக்க கப்பல் எங்கே வருகிறது, அமெரிக்க வீரர்கள் எங்கே தங்கினார்கள். உதாரணத்திற்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய உளவு அமைப்பான சீனா அபுதாபியில் தங்கியிருந்த மாடி கட்டடத்தினூடாக அங்கு இருக்கக்கூடிய குறிவைத்து தாக்கப்பட்ட சம்பவங்களும் கூட, உளவாளிகள் அமெரிக்கர்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட சம்பவம் அது நடந்திருக்கிறது. அதனையடுத்து அமெரிக்காவினுடைய கப்பல், அமெரிக்காவினுடைய தளங்களை Su-54 விமான தாக்குதலையும் ஈரானின் சார்பாக, அதாவது Su-54 சோவியத் ரஷ்யாவினுடைய விமானம், இது தாக்குதலை கண்டுகொண்ட, அதாவது கத்தர் சற்று அவர்கள் முன்னணியில் வந்து இதை தடுத்து விட்டார்கள். அப்ப எல்லாமே 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 ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே தான் மிக கொடூரமாக இது நடக்கிறது. சரி, இந்த தாக்குதலில் 3000த்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் தங்கள் வீடுகளையும் ஏராளமானவர்கள் வணிக வளாகங்களையும் இழந்து கதறலும் மிகப்பெரிய கண்ணீரும் கம்பலையுமாக ஒரு நாசகார நிலைக்கு டெல் அவீவ், ஹைஃபா, அஸ்கலான், கிரியட் சமோரா, இன்னும் செட்டிலர்ஸ் பகுதி வெஸ்ட் பேங்க்ல எல்லாமே துடைத்தெறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அபாயக்கர சூழ்நிலை தற்போது காணப்பட்டிருக்கிறது. ஆக இஸ்ரேல் இந்த மாதிரியான ஒரு அழிவை சந்தித்து வந்திருக்கிற நேரத்தில் 7க்கும் மேற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய 7 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. 2 ரேடார் சிஸ்டங்கள், இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு பல ஆயிரம் கோடி. இதுவரை அமெரிக்கா லட்சம் கோடி ரூபாய்களை இழந்திருக்கிறது. உதாரணத்துக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது 20,000 என்கிற அளவிற்கு 20,000 அமெரிக்க டாலர்களில் வீசப்படுகிற ஈரானுடைய ஏவுகணைகளை
தடுப்பதற்கு அவர்கள் 44 மில்லியன் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு உயிரிழப்பு, போரிழப்பு, பணம் இழப்பு. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நிலைகளை குறிவைத்து நாசம் செய்யும் வகையிலே திட்டங்களை தீட்டி வருவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் இப்போது இருக்கிறது. இதற்கிடையிலே தரைப்போருக்கு தாங்கள் எதிர்பார்த்து தயாராக இருக்கிறதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சினுடைய பதில் மிக மோசமான ஒரு நிலைமையும் சிக்கலான ஒரு பரிணாமத்தையும் அடைந்துள்ளதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கு முன்பு இங்கிலாந்தினுடைய டியூகோ கோர்சியா அனுமதி அளித்துள்ளது. ஆனால் நேற்றைக்கு இங்கிலாந்தும் பிரான்சும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் தற்போது அவர்கள் ஆதரவு அளிப்பார்களா என்று சொல்ல தெரியவில்லை. ஆனால் B2 பாம்பர்ஸ் வீசுவதற்கான களம் டியூகோ கோர்சியா. ஆனால் தற்போது இஸ்ரேலுக்கு தாண்டி யூரோப்பிய யூனியன்களுக்கு ஈரான் இந்த தயவு செய்து நீங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள், நாங்கள் மத்திய கிழக்கை தாக்குவதை போல் உங்களை தாக்கி விடுவோம் என்று சொல்லுகிற போது பிரான்சு, இத்தாலி, ஜெர்மனி, இங்கிலாந்து, டென்மார்க் எல்லா நாடுகளும் யோசிக்கிறார்கள். நமக்கு எதுக்கு என்ன வேலை? அமெரிக்க அதிபர் நமக்கே டேரிஃபை போட்டு அழுத்தம் கொடுத்த மனிதன். அவருக்கு வேண்டியது யூதர்கள் தான். யூதர்களுக்காக நாம் ஏன் சாக வேண்டும்? ஆகவே நாம் இந்த போரில் ஈடுபடவில்லை. அதைத்தான் ஸ்பெயின் சொன்னது. அதை ஒப்புதல் கொடுத்தவர் தான் பிரான்சினுடைய இமானுவேல் மேக்ரான். நேற்று நாடாளுமன்றத்தில் யூகேயுடைய ஸ்டோமர் பேசுகின்ற போது நாங்கள் ஈரானுக்கு எதிராக செயல்பட தேவையில்லை என்ற மாதிரி யூரோப்பிய யூனியன் சொல்லிவிட்டது. யூரோப்பிய யூனியனுக்கு அச்சுறுத்தல் மூலமாக யூரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது, அமெரிக்கா ஆயுதங்கள் பற்றாக்குறையில் சிக்கி அதிக ஆர்டர்களை கொடுத்த நிலையிலும் தற்போது நிலைமை மோசமாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அமெரிக்கா இந்த போரில் எந்த திட்டமும் இல்லாமல் தான் இறங்கியிருக்கிறார்கள் என சர்வதேச எக்ஸ்பர்ட் சொல்கிறார்கள். அப்பாஸ் அராகச்சி எதிர்முனையில் அமெரிக்க தூண்டுதல்களை குர்திஷ் படைகளுக்கு எதிராக நாங்கள் நாசம் செய்து விடுவோம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம். அமெரிக்கா ஆயுதங்களால் ஜெயிக்க முடியாமல் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி ஜெயிக்க மறுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய திட்டம் உச்சபட்ச தலைவரை கொலை செய்து நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பின்பு உள்ளே நாங்கள் சென்று விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நிலைமை இங்கே முழுவதுமாக மாறியிருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை போர் செய்து செவ்வாய்க்கிழமையோடு முடித்து விடலாம், ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஆயுத பற்றாக்குறை மிக 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 மோசமாக இருக்கிறது. இதற்கிடையில் ஈரோப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர்களும் இன்னும் அது டிஸ்பேச் ஆகிறதுக்கெல்லாம் காலம் நிறைய ஆகும். அதுவரை அவர்கள் பொறுப்பார்கள். போர் முனையில் ஒவ்வொரு செகண்டும் பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு நாசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நிமிடம் தாமதித்தால் பல வருஷம் பின்னடைவாயிரும். ஒரு நாள் தாமதித்தால் பல தசாப்தங்கள் பின்னடைவாயும். ஒரு நாள் தாமதித்தால் 100 ஆண்டுகள் பின்னடைவாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா ஆயுதங்கள் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள். சரி, இப்ப நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது கிளஸ்டர் குண்டுகளின் மூலம்தான் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான அழிவை ஏற்படுத்துகிறது. கிளஸ்டர் குண்டுகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அது தரையிலிருந்து ஒரு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து வீசப்படும் நிலையில் அதிலிருந்து 80க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் 150 குண்டுகள் வரை பாயும். இதன் மூலம் ஏராளமான மக்கள் நிலை குலைந்து அழிந்து போகிற பெரும் சேதாரம். ஒரு கட்டடத்துக்குள் பங்கருக்குள் இருந்தாலும் இந்த கொத்து குண்டுகளால் புகை மண்டலமாகிவிடும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இந்த ஈரான் நாட்டின் இதே போல் கொத்து குண்டுகளை ஏற்கனவே வீசிய போது உலகத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் அதை பார்க்கவில்லை. இப்போது ஈரான் செய்யும் போது நீதியை ஈரானுக்கு கற்பிப்பது யார்? நீங்கள் இந்த பாவத்தை தான் செய்தீர்கள். இதற்கிடையில் அமெரிக்காவுடைய நான் சொன்ன மாதிரி தாட் சிஸ்டம் முற்றிலுமான ஃபெயிலியர் ஆகி இதற்கு மூல காரணம் பல 100 கோடி பெருமானம் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோடி பெருமானம் உள்ள ஈரானுடைய ஒரு முனை தற்கொலை தாக்குதல், லோ காஸ்ட் ஏவுகணை, அதாவது ஷஹின். உக்ரைனிய இராணுவம் இப்பொழுது சொல்கிறது, ஷாஹினில் அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உதவி வேண்டால் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனுடைய இராணுவ படைகள் நேற்று வந்திருக்கிறார்கள். ஒருமுனை தாக்குதலில் லோ காஸ்ட் ட்ரோன்களான ஷாஹின்கள்
பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையிலே ஜோர்டான், UAE ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் had been destroyed, அது அழிக்கப்பட்டிருக்கிறது. அரபு பெனிசுலாவில் முழுமையாக US மிலிட்டரி பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட் கொலாப்ஸ். 7 அட்வான்ஸ்டு அமெரிக்காவினுடைய சிஸ்டம் அது பிளைண்ட் ஆயிருக்கிறது. அதனுடைய ஸ்கிரீன் முழுமையாக பிளைண்ட். லோகாஸ்ட் ட்ரோன் தனது பணியை சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் ரொம்ப வெற்றிகரமாக அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு எதிராக அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அதே போன்று ஈரானுடைய ட்ரோன்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், 18 லட்சம் ரூபாயில் 44 மில்லியன் செலவு பண்ணுகிறார்கள். 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணத்தை லட்சம் கோடிக்கு மேல் இதுகாரம் செலவாயிருக்கிறது. அமெரிக்க இராணுவ கருவிகள் பெரும் அளவில் பற்றாக்குறையின் காரணமாக தென்கொரியாவில் இருக்கும் அமெரிக்க தளத்திலிருந்து கேம் காம்ரஸ் நாட்டு பகுதியிலிருந்து, அதாவது தென்கொரியா கேம்ப் காம்ரஸ், அந்த கேம்ப் காம்ரஸ்லிருந்து மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்கா ஆயுதங்களை வர சொல்கிறார்கள். இடத்துல ஆயுதம் இல்லை, தடுப்பு சாதனங்கள் இல்லை, ஏவுகணைகள் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அதிர்ச்சி தகவலை, நாங்கள் இது போரில் பங்கு பெற மாட்டோம் என்று சொன்னாலும், ஐரோப்பா யூனியனுடைய ஆண்ட்ரூ குபியூசிஸ், ரொம்ப முக்கியமான தலைவர் திரு ஆண்ட்ரூ குபியூசிஸ் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். ஆண்ட்ரூ குபியூசிஸ் யூரோப்பியனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி. அமெரிக்காவிடம் ஒரு போதிய அளவாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, அமெரிக்காவுடைய போதிய அளவு ஆன்டி மிசைல் சிஸ்டம் இல்லை, பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய யூரோப்பினுடைய ஒன்றியத்தினுடைய ஆண்ட்ரூ குபியூசிஸ் ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் நிலைக்கு இன்றைக்கு யூரோப் யூனியன் தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்கா ஆயுதங்களை முடிந்த நிலையில் ட்ரம்பினுடைய உதவி எப்பொழுது என்றால் பிரிட்டனிடத்திலே கேட்கிறார், பிரான்ஸ் இடத்திலே கேட்கிறார், சைப்ரஸ் இடத்திலே கேட்கின்றார், உக்ரைன் இடத்திலே கேட்கின்றார். இதற்கிடையில சைப்ரஸ் நாட்டின், அபுதாபி நாட்டின் உள்ள இங்கிலாந்து மற்றும் பிரெஞ்சு படைத்தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாத நிலையில் இங்கிலாந்து பிரதமர் கியார் ஸ்டார்மர் உடனடியாக ஒப்புதல் வாக்கு மூலம் தாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கிறார். அமெரிக்காவுடைய எம்பசியினுடைய சீக்ரெட் மெசேஜ் உண்டு, which has been leaked into the CNN media by the Israeli embassy bureaucrats. இந்த மைக் ஹுக்குபியினுடைய ஒரு லேட்டஸ்ட் தகவல் அமெரிக்காவுடைய பின்னடைவை CNN மூலம் லீக்கேஜ் ஆகியிருக்கிறது. அமெரிக்கா இன்வென்டட் த நியூக்ளியர் மிசைல், அதை நான் பற்றி சொல்லணும். இட் வில் ரீச் த ½ an hour வித் their டார்கெட். அது டோம் டுடே அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 13,000 மைல்ஸ், 8,000 மைல், 13,000 கிலோமீட்டருக்குள்ள டார்கெட்டை அது ரீச் செய்யும் என இந்த நேரத்தில் அது சக்சஸ்ஃபுல்லாக டோம் டுடே அவர்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் செய்தி. இதற்கிடையில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இருந்து அமெரிக்க விமானங்கள், கப்பல்கள், இராணுவ நிலைகளை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன முழு தகவல்களையும் ஈரான் நாட்டினுடைய IRGC வழங்கப்படும் நிலையில் துல்லியமான தாக்குதல்களை நடத்த அவர்கள் உதவுவதாக நான் சொல்லவில்லை, வாஷிங்டன் போஸ்ட் சொல்கிறது. எப்படி IRGC துல்லியமான தாக்குதலை நடத்துவதற்கு எல்லா உதவிகளையும் ரஷ்யாவும் ஈரானும் அவர்களுக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம் செய்வதனுடைய அந்த படத்தின் குறிப்புகள், நடவடிக்கை குறிப்புகள், இன்டெலிஜென்ஸுடைய குறிப்புகள், ஆயுத குவிப்பின் குறிப்புகள், தாக்குதல் வியூகங்கள் எல்லாம் சீனா செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரான் தோல்வி அடைந்து விடக்கூடாது. ஈரான் தோற்றால் பெரும் சிக்கல். ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்தே அந்த நாடு ரஷ்யாவோடு நெருக்கமாக தொடங்கியது. இப்பொழுதல்ல, இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாஸ் அராகச்சியோடு புட்டின் போனிலே இன்று காலை பேசியிருக்கிறார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள், மத்திய கப்பலில் உள்ள விமானங்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படைகள் ஆகியவற்றை பற்றிய உளவு தகவல்களை ரஷ்யா தொடர்ந்து வழங்குது. அதனை வைத்துதான் ஈரான் இந்த தாக்குதல் நடத்துவதை, ஈரான் தற்போது வலுவிழந்த நிலையில் ரஷ்யா தகவல்களை வைத்து செயல்பட்டு வருவதாக அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் வலுவிழக்கவில்லை. ஈரானை வலுவிழக்க விடாமல் அவர்கள் ஆயுத குவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதலில் ஏராளமான ஆயுதங்கள். இன்றைய ஒரு முக்கியமான தகவல், GBU B2 பாம்பர்ஸின் மூலம் குண்டுகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். உண்மைதான். அந்த குண்டுகள் எங்கு போடப்பட்டது? செயற்கை ஏவுகணை தளங்களை நோக்கி அவர்கள் குண்டுகளை போட்டார்கள். இதன் மூலமாக செயலிழப்பு நடந்ததாக
இனி ஏவுகணை வீச முடியாது என்று சொல்லப்பட்ட நேரத்தில் தான் நேற்று முந்தானத்து சொன்னார்கள் நாங்கள் அழித்து விட்டோம். இப்போது நேற்று பயங்கர தாக்குதல் எங்கிருந்து நடந்தது? 2 தினங்களுக்கு முன்பு இனி அவர்களால் வீச முடியாது என குக்கரித்தார்கள். ஆனால் நேற்று பயங்கர தாக்குதல். நான் நேற்று சொன்னல, நேற்று வெள்ளிக்கிழமை யா அலி இப்னு யா ஹுசைன் இப்னு அலி ஏஎஸ் என்ற பெயரில் தான் இந்த தாக்குதலை அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய பேச்சு அப்படியே குறைந்து விட்டது. அமெரிக்காவுடைய செனட்டில் ரிப்பப்ளிகனுக்கு எதிரான மனநிலை, காங்கிரஸின் எதிரான மனநிலை, அவர்களுடைய பாரிய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஸ்பெயின், அதே போன்று இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு உதவி செய்தால் தாங்கள் இருப்புக்கு நாசம் உண்டாகும் என்பதை நன்கு உணர்ந்து யூரோப்பிய யூனியன் உக்ரைன் போரில் பட்ட அவமானங்களையும் ஜெலன்ஸ்கி பட்ட கேவலங்களையும் அமெரிக்காவும் ஜேடி வான்ஸும் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணிய நடவடிக்கையிலும் தமக்கு தெரியாமல் ரஷ்யாவோடு தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் EU மறந்துவிடவில்லை. இருந்தாலும் ஆண்ட்ரூ குபியூசினுடைய அந்த கருத்தை நாம் மறுக்க முடியாது. நிலைமை பற்றி எரிகிறது. இதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. Super Sarvana Stores.